ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் டாடா நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ, பிஇ, பிடெக், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு மந்த்லி சேலரி அப் டு 1,18,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சென்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் தான். இதில் பார்த்தீங்கன்னா 30 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு, சேல்ரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. மினிமம் 10th குவாலிஃபிகேஷன்லேருந்தே நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க இந்த கேண்டீன் அண்டு கேட்ரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில். ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்டிங்லேயே 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 2 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஃபுல் டைமில் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்க மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அப் டு 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு ரிட்டன் எக்ஸாம் அண்டு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் கிராஜுவேட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. வித் 55% மார்க் இருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா வேர்டு ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அக்கௌண்ட், பர்ச்சேஸ், ஸ்டோர், ஜென்ரல் அட்மின், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப் டு 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னாலோ அல்லது சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏ முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் காஸ்மெட்டிக் மெயின்டெனன்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர் ஃபீல்டில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பிளம்பர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பிளம்பரிங்கில் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடிஐயில் பிளம்பரிங் முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில். அதே போல் எலக்ட்ரீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். எலக்ட்ரீஷியனில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்டு ட்ரேட் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கும் அதே போல் தான் நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் கண்டிஷனிங்கில் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் ஏர் கண்டிஷனிங்கில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கிளர்க் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
வித் டைப்பிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. கிளர்க் போஸ்டிங்லேயே 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித்து 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 to 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் எம்ஏ எம்டெக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரையோஜெனிக் இன்ஜினியரிங்கில் வந்து மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியிலேயே நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த ஃபீல்டில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே பிஇ பிடெக்கில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டரில். இந்த நோட்டிஃபிகேஷனில் 10th பாஸ் பண்ணவங்களுக்கே நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. நம்பர், பெயிண்டர், ஏர் கண்டிஷனிங், ஃபிட்டர், செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி செலெக்ஷன் மோடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வேரி ஆகுது. இதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். சில போஸ்டிங்க்கு வந்து ஷிஃப்ட் படி ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னாலே அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்கௌண்ட், பர்ச்சேஸ், ஸ்டோரு, ஜென்ரல் அட்மின், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதில் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் மட்டும் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் நம்பர் 30 வந்து டெம்ப்ரவரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நான் பென்ஷனபிள் போஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இது வந்து 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப் டு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதே போல் போஸ்ட் நம்பர் 1 to 7 அண்டு 12 to 17 இதெல்லாம் வந்து இனிஷியல் பீரியட் வந்து 3 இயர்ஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ப்ரோபகேஷன் பீரியட் வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸு அண்டு ரிவ்யூவை பொறுத்து அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 to 17 அண்டு 20 to 29 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஷிஃப்ட் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேண்டிடேட்க்கு வந்து ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாடா இன்ஸ்டியூட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூ அப்போ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து மினிமம் 10th குவாலிஃபிகேஷன்லேருந்தே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சில போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.